Disclaimer. In this video, just for entertainment purpose only. Anything said in this video don't mean to hate anyone. In the video, headphone மாட்டிட்டு பாருங்க for the better experience. ஹலோ வாரியர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது Say my name. கெட்ட பயசரவன். Goddamn right. இதுதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய முதல் வீடியோவே. அப்போ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆரம்பிக்கலாங்களா? கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த படத்தை பார்த்துட்டு நான் ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டா இந்த படத்தை தான்டா வீடியோவா போடுவேன் அப்படின்னு இந்த படத்தை உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன். படம் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடா ஆமாப்பா, இது பவர் ஸ்டார் பவன் கல்யாண் நடிச்சு ஏர்லி 90s வந்த தம்புடு தானே. அதை கூட நம்ம தளபதி பத்ரின்னு சொல்லி ரீமேக் பண்ணாரே, அந்த படம் தானே. ஆனா அந்த படம் கிடையாது. நம்ம பார்க்க போறது 2025 நம்ம நிதின் நடிச்ச தம்புடு. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு பெரிய ஃபேக்டரி பிளாஸ்ட் ஆகுது. அங்க இருந்து டாக்ஸிக் கேஸ் எல்லாம் வெளில வந்து பல மக்கள் உயிர் இழந்துடுறாங்க. அந்த மகாஜனங்களே, இங்கே அடிக்கின்ற கொசு மருந்துக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன ஆச்சரியமா இருக்கு, பால்டாயில நம்ம பாடிய ஒண்ணும் பண்ணல. கம்பெனி வேற யாரோடதும் இல்ல, நம்ம வில்லனோட கம்பெனி தான். இந்த வில்லனை பத்தி சொல்லலையே. இந்த மாதிரி வில்லன் நீங்க இந்திய சினிமாவில் இல்ல உலக சினிமாவிலே பார்த்திருக்க முடியாது. அப்படியாப்பட்ட வில்லன் இவன். பயமா? ஆமா சார், அவருக்கு வீட்டை விட்டு வெளியே வரணும்னா பயம் சார். அவருக்கு ஆடிட்டரி டேமேஜ் ஆயிடுச்சு சார். 20 டிசிபிள் அதிகமா சவுண்ட் கேட்க முடியாது சார். நம்ம குசுகுசுன்னு பேசுறது 30 டிசிபிள் சார். வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி உடம்புல சத்தம் வர்ற எந்த பொருளா இருந்தாலும் அங்க வச்சிடணும் சார். வீட்லயும் சவுண்ட் ப்ரூஃப் ரூம்ஸ், லெதர் ஃப்ளோரிங்ஸ் வேற. அவர்கிட்ட வேலை செய்யறவங்க கூட ஓமைங்க தான் சார். பக்கத்துல எவன் பேசினாலும் சவுண்டை குறைக்கிற மாதிரி எப்பவும் சவுண்ட் ரிடக்ஷன் மிஷினை வச்சுப்பாரு சார். அவருக்கு எந்த வேலை வந்தாலும் சவுண்ட் வராம அந்த வேலையை அப்படியே முடிச்சிடுவார் சார். ஏன்னா வில்லனுக்கு அதிக சவுண்டு கேட்கக்கூடாதுன்னு 20 டெசிபிளுக்கு மேலேயே கேட்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. இவனுக்கு தான் இப்படி இருக்குன்னு பார்த்தா கூட வேலை பார்க்குறவங்க எல்லாத்தையும் வாய் பேச முடியாதவங்களா வேலைக்கு எடுத்து வச்சிருக்கேன். இது காதா இல்ல களிமண்ல செஞ்சு ஒட்டி வச்சு எப்படா பாட்டு ஆஃப் பண்ணீங்க? இந்த பிளாஸ்ட் நடந்ததுக்காண்டி முதலமைச்சருக்கு 100 கோடி தரேங்கிறான், அமைச்சருக்கு 20 கோடி தரேங்கிறான். ஆனா அங்க இறந்து போன மக்களுக்கு 1 லட்சம் தான் தரேங்கிறான். இவ்வளவு தற்குறி வில்லனா இருக்கான். இவன் மட்டும் இல்ல, இந்த படத்துல மொத்த பேரும் தற்குறியா தான் இருக்காங்க. நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? இதுக்கு முன்னாடி உன்ன மாதிரி பல ராட்சசங்க இருந்தாங்க. அவங்கள தடுக்கிறவங்க கொல்றவங்கன்னு யாரும் இல்லாம திமிரு புடிச்சு இருந்தாங்க. அப்பதான்டா வந்தான் அர்ஜுன ஆரம் பண்ணான். அப்படிப்பட்ட அர்ஜுன எங்க வாழ்க்கையில வராம போயிடுவானா? என்ன ஹீரோ இன்ட்ரோடக்ஷனா? மிளகா சட்னி எடுத்து மூஞ்சில ஊத்திடுவேன். ஓசில சாப்பிட்ற பண்ணிக்க உதாருவேன். இந்த KGF படம் வந்தாலும் வந்துச்சு, இந்த கிழவனை வச்சு ஹீரோக்கு பில்டப் பண்ற சீனை இன்னும் விட மாட்டேங்கிறாங்க இவங்க. முதல்ல இந்த மாதிரி சீனை பேன் பண்ணணும். சாவுற நேரத்துல கூட குபீர்னு சிரிப்பு வர மாதிரி ஜோக் அடிக்கிற. யூ ஆர் ரியலி a God gifted child. இதுல இந்த ஹீரோ வேற கிட்டத்தட்ட 10 அம்பு விடுறாப்புல. அந்த 10 அம்புல ஒரு அம்பு கூட அந்த புல்சாயில குத்தவே மாட்டேங்குது. அந்த புல்சாயின்னு என்னன்னா வேற எதுவும் இல்ல, அந்த நடு சென்டர்ல இருக்க அந்த எல்லோ பாயிண்ட் தான். இவன் டம்மி தான் போட்டிருக்கு. ஏய், அவனை போ சொல்லுங்க. எங்க அம்பு? ஐயோ, தலைக்கு பிரிவித்தான் அல்லையில் போய் சொருகுதே. சரி, நம்ம ஹீரோட்டே கேட்போம் அவரோட எய்ம் தான் என்னன்னு. கோல்ட் சார், கமிங் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்ல கோல்ட் அடிக்கணும். அரே ஷூர், டாம் ஷூர் சார். நான் வாடுறதே அதுக்காக தான். ஜெய், நீங்க சாப்பிடுறீங்களா இல்ல? உண்மைதான் நம்புறேன். உனக்கு தெரிஞ்ச புள்ள வாங்க. ஓ, இதெல்லாம் பார்த்துட்டு வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்ல எப்படி கோல்டு வாங்க போறாரு, அதானே இந்த படத்தோட கதையா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா ஒரு இளவும் இல்லை இந்த கதையில. நாம என்னப்பா செய்யறது? நம்ம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்குது. தெய்வம் நினைக்கிறது இருக்கட்டும்டா, நீ ஏன்டா நினைச்ச? அப்படியே இந்த பொண்ணையும் பார்த்துக்குங்க. இந்த படத்துக்கும் இந்த பொண்ணுக்கு எது சம்பந்தம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஒரு சம்பந்தமும் இல்லை. இந்த பொண்ணு யாருன்னா நம்ம ஹீரோவுக்கு ஒரு கம்பெனியன் தான் இந்த படத்துல. கம்பெனியன்னா என்னன்னா ஒன்றும் இல்லை, பெஸ்டினா ஃப்ரெண்டுக்கு மேல ஹஸ்பண்டுக்கு கீழே. குறுக்குல நீ வந்து படுத்துப்பியாடா கும்ஃபு பாண்டா. அப்பதான் நம்ம ஹீரோவுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. அப்பதான் தனக்கு ஒரு அக்கா இருக்கதே ஞாபகத்துக்கு வருது. இதுல அவங்க அக்காவுக்கு ஒரு ஃபிளாஷ்பேக்கர் வச்சிருக்காங்க. அது என்ன ஃபிளாஷ்பேக்னா
வெள்ளை சட்டை போட்ட வெங்கடாஜலபதி மாதிரி வந்து காப்பாத்துறீங்க சார். ஏண்டா நாம மர்டர் பண்ண வந்தவன் நம்மளுக்கே அட்வைஸ் பண்ணிட்டு போறான்டா. சரி வண்டி ஏன்டா லெஃப்ட்ல திருப்புனா? எவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட் தடுத்துருக்கேன் தெரியுமா நானு. இது மட்டும் சின்ன ஆக்சிடென்டாடா. அவங்க அக்கா ஒரு பையனை லவ் பண்ணுது, அதை வீட்டுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதி கொடுக்க போக அவங்க தம்பிகிட்ட கொடுத்துடா. அவங்க தம்பி என்ன வந்துட்டேன், அதை கொண்டு வந்து அவங்க அப்பா கையில கொடுத்துட்றேன். அவங்க அப்பா இன்னொருத்தவனுக்கு பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிடறாரு. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நீங்க என் வீட்டு வாசப்படியை மிதிக்காதீங்க. நான் இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க மாட்டேன். இனிமே உங்க முகத்தை பார்க்க மாட்டேன். சபாஸ் சபாஸ் மாப்பிள்ள சபாஸ். என்ன மாமா? மாமா ப்ளீஸ் டான். மாமா சொல்லுங்க மாமா ப்ளீஸ் ப்ளீஸ். தீர்க்க வேண்டியது பிரச்சனை இல்லை மாப்பிள்ள. மாக்கா ஒண்ணா எப்ப பாரு சுண்ண மடிக்கணும். இதனால சின்ன வயசுலயே வீட்டை விட்டு போன நம்ம அக்காவை தேடி கண்டுபிடிக்க கிளம்புறாரு நம்ம ஹீரோ. அதுதான் இந்த படத்தோட கதைன்னு நீங்க நினைக்கலாம், ஆனா அதுவும் இந்த படத்தோட கதை கிடையாது. அப்ப எதுதாண்டா இந்த படத்தோட கதைன்னு நீங்க கேக்குறீங்களா? சொல்றேன். அப்படியே இந்த சைடுக்கு வந்தீங்கன்னா நம்ம வில்லன் என்ன பண்றான்னா, உண்மை கண்டறியும் குழுவுல இருக்க எல்லா ஆபீசரையும் மிரட்ட ஆரம்பிக்கிறேன். அங்க இருக்க ஆபீசர் சொல்றாங்க, நீங்க எங்களை வேணா விலைக்கு வாங்கிடலாம், ஆனா எங்களுக்கு மேல இருக்க ஆபீசரை நீ விலைக்கு வாங்க முடியாதுன்னு. இந்த ரிப்போர்ட் அப்ரூவ்ட் ஆகாது. எங்க கமிட்டியோட எக்ஸ்பர்ட் மெம்பர்ஸ் சைன் பண்ணாதான் இது வேலிட் ஆகும். குண்டு பையல எப்படி கோர்த்து விடுது பாரு. ஏய் சின்ன பையா, அழலாம் ஆனா சத்தமே இல்லாம அழணும். அப்படின்னு நடந்துச்சு. தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? யோ 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 என்னையா? கேஜிஎஃப் பிஜிஎம் போட்டு நம்ம அக்கா நடந்து வராங்க. இந்த டைரக்டர் கேஜிஎஃப் படம் பார்த்து அங்கங்க இன்ஸ்பயர் ஆகி 2-3 சீன்லாம் வச்சிருக்காரு. என்ன சொல்றது, பெரிய கொடுமை. இது ரைட்டிங்னா இதுதான், கிளைமேக்ஸ்னா இதுதான், ட்விஸ்ட்னா இதுதான். இப்படி எழுதணும், இல்லை இதையே எழுதலாம். இது எனக்கு உன்னோட கொல்லப்புறத்துல கிடைச்சது. எனக்கு உண்மை தெரிஞ்சே ஆகணும். 4 வச்சிருக்காங்களே. தி எண்ட். 29th novel finished. இந்த ஹீரோ அக்காவை கண்டுபிடிக்க ரொம்பலாம் பாடுபடல, ஒரே ஒரு சின்ன போட்டோ வச்சே கண்டுபிடிச்சு போடுறாரு அக்கா எங்க இருந்தாங்கன்னு. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அங்க போய் பார்த்தா தெரியுது அவங்க அக்கா ஊர்லயே இல்லைன்னு. அவங்க மாமனார் ஆசைப்பட்டாருன்னு யாத்திரை கிளம்பி போயிட்டாங்க. இவங்க யாத்திரைக்கு போன அந்த கோயில் வேற ரொம்ப பயங்கரமான இடம் அப்படிங்கிறாங்க. போலீஸ் வராதுங்கிறான், அங்கேயே கொன்னாலும் யாருக்கு தெரியாதுங்கிறான். என்னன்னு நான் சொல்றேன் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம். நம்பர் கொடுக்குறேன். இது ஆந்திராவுக்கும் சத்தீஸ்கருக்கும் நடுவில் இருக்கிற ஒரு இடம். இங்க போறதுக்கும் வர்றதுக்கும் 2 வழிதான். ஒன்று ஆந்திரா வழியா, இன்னொன்று சத்தீஸ்கர் வழியா. இங்க இருக்கிறவங்க பேடி ட்ரைப்ஸ். எந்த மாநிலத்துக்கும் சேராதனால இங்க கவர்மெண்ட் இருக்காது. இங்க லா அண்ட் ஆர்டர் இல்லாததுனால நிறைய பேர் சுப்பாரி வாங்கி ஆளுங்களை கொன்னுக்கிட்டு இருப்பாங்க. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இந்த மாதிரிலாம் வேணாப்பா, காது குத்திட்டாங்கப்பா, இங்க பாருப்பா அப்படின்ட்டு போறாப்ல ஹீரோ. இவரு பொங்கலாட்டியுமே வில்லனோட ஆளுங்க முந்திடுறாங்க. அவங்க அக்காவையும் ஃபேமிலியும் துரத்த ஆரம்பிச்சிடறாங்க. இவன் அங்க போனோடனே படுத்த கதை தான். படம் முடிகிற வரைக்குமே அந்த கதை எந்திரிக்கவே இல்லை. ஹீரோயினி வருது, அது என்னடா நான் சம்மந்தம் இல்லாம பேசுது. மெல்லமா நடக்கிறது நத்த, இங்க வேகமா பேசுறது ரத்னா. விடிஞ்சா வரும் சன்னு, இந்த ரத்னா ஆல் இஸ் ஒன். இங்க ABCDF வண்டு கடிக்கு நாட்டு மருந்து. சம்பந்தம் இல்லாம பேசுறாங்களே சாமி. இவங்க எமர்ஜென்சிக்கு 112 கூப்பிட்டு லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது என்னடா சம்பந்தம் இல்லாம இவங்களுக்கு டூரிஸ்ட் மாதிரி இடத்த சுத்தி காமிச்சுக்கிட்டு இருக்கு. ஏ படம் போய்கிட்டு இருக்கு கிளைமேக்ஸ் வரையும். என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த படத்துல ஒரு சீன்ல பிரசவம் பாக்குறாங்க. நண்பன் படத்துல கூட வீடியோ கால் பண்ணி பிரசவம் பார்ப்பாங்க. ஆனா இந்த படத்துல எப்படின்னு வச்சுங்க, போன் கால்லே பிரசவம் பாக்குறாங்க. அப்படியே பிரசவம் கிரிட்டிக்கல் ஆயிருது. இவங்க பிரசவத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிடுறாங்க. எப்படின்னா மந்திரம் சொல்லி குழந்தைய வெளியே எடுக்கிறாங்க. ஏன் திமுங்களா
எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். ஆனா எதுவும் வரமாட்டேங்குது. எது பாலா? இல்ல யோசனை. இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கூட சுத்திக்கிட்டு இருந்த அந்த பொண்ணுக்கும் வில்லியம் ஒரு பொண்ணு அனுப்பிச்சு விடுறேன். அவங்களுக்கும் 2 பேத்துக்குள்ள ரொம்ப சண்டை. அந்த அக்காவோட ஃபேமிலி என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க என்னன்னா ஆடியன்ஸ் மாதிரி வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. லாஸ்ட்ல இவங்க 2 பேத்துக்கு நடந்த சண்டை மேட்ச் டிராலே முடிஞ்சிருது. ஏன்னு கேட்டீங்கன்னா 2 பேருமே செத்து போயிடுறாங்க. ஹீரோட ஃப்ரெண்டு செத்துருது, வில்லியம் அனுப்பிச்சு விட்ட அந்த பொண்ணு செத்துருது. அந்த 3 இடியட்ஸ் இப்ப பேச சொல்லு பங்கு. யோ அடே ஃபேமிலிஸ் இப்பயாவது ஏதாச்சும் பேசுங்களா. பஞ்சாயத்து ஃபைனலுக்கு வந்துருச்சு, இன்னமும் பாயிண்ட் வரட்டும்ங்கறீங்க. ஒரு வழியா நம்ம அக்காவையும் அந்த ஃபேமிலியும் காப்பாத்திடுறாரு நம்ம ஹீரோ. அந்த வில்லனை கொள்றதெல்லாம் அந்த சீனே அல்டிமேட்டா இருக்கும். கண்ணாடி குண்டு உடைச்சு கத்தியே சாவடிச்சு போடுவாங்க அந்த வில்லனை. ஒரு வழியா அந்த படத்தையும் முடிச்சிட்டாங்க. இந்த படம் பார்க்கணும்னா வெத்துக்கு வேணாம் தான் சொல்லுவேன். இந்த படம் பார்க்கறதுக்கு அப்படியே பார்த்தே தெரியணும்னு இந்த படத்தை நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு எது வசதியா இருக்கும் அங்கே போய் பாருங்க. இந்த படத்தை நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். அது வரைக்கும் மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதான் நம்ம புது சேனலு, அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகேவா, பாய். சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும்